ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் கொழுக்கட்டை. இதுக்கு தேவையான பொருள் வந்து அவலை எடுத்து அதை தண்ணி போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நிலக்கடலை எடுத்து அதை பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 கரண்டி தேங்காய் எடுத்து அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டு அதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சோண்டு போட்டு அதெல்லாம் நல்லா வதக்கணும். அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடி பண்ணி வச்ச கடலையை எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் அவல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு நல்லா உதிரியாட்டம் வந்ததுக்கப்புறம் வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி நல்லா அதை வந்து பிசையணும். அந்த மாவை அவலை போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கோப்பில் வச்சு அதை ஒரு டிசைன் பண்ணி இட்லி தட்டில் வச்சு அதை ஷேப் கொடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்தால் அருமையான அவல் கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி ரெசிபி குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், செஞ்சு கொடுங்க வெக்கேஷனில். பக்கத்தில் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணி கொடுங்க.